ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்கு. இப்ப எல்லா நம்பர்லயுமே ஒரு பர்ட்டிகுலர் நம்பர ஆட் பண்றப்பயோ, இல்ல சப்ட்ராக்ட் பண்றப்பயோ நமக்கு ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸர்சைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 8. If the standard deviation of a data is 4.5 and if each value of the data is reduced by 5, then find the new standard deviation. நமக்கு ஒரு n number of data கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரிஜினல் டேட்டா வந்து x1, x2, x3, then n number of data இருக்கு. இப்ப நியூ டேட்டால வந்து நமக்கு ஒவ்வொரு வேல்யூலையுமே 5 வந்து ரெடியூஸ் பண்றோமா? அப்ப நியூ டேட்டா அப்படிங்கிறப்ப x1 minus 5, then x2 minus 5 and x3 minus 5, then up to xn minus 5. இப்போ ஒரிஜினல் டேட்டாக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு டேட்டாக்குமே. அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பட் இப்போ சேம் கொஸ்டினை நமக்கு பிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம டிரைவ் பண்ணி காட்டணும். அப்போ ஆக்சுவல் டேட்டா வந்து நமக்கு x1, x2, x3 அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நியூ டேட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரிஜினல் டேட்டாவிலேருந்து 5 வந்து ரெடியூஸ் பண்ணுறோமா? நமக்கு ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 4.5. இப்போ நம்ம என்ன ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சேம் தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation xi square divided by n minus summation xi by n then square. இப்போ நமக்கு ஒரிஜினல் வேல்யூக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 5 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சேம் ஃபார்முலாவில் நமக்கு 5 ரெடியூஸ் பண்ணுமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of xi minus 5 then square divided by n minus summation of xi minus 5 divided by n then square. நமக்கு a minus b whole square ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு summation of xi square minus 2 times of xi times of 5 plus 5 square then divided by n. நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு உள்ளார இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ summation xi divided by n minus summation 5 divided by n then square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம சம்மேஷன் வேல்யூ நமக்கு இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சம்மேஷன் 5 அப்படின்னா நமக்கு என்னது? 5 வந்து நமக்கு n டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதனோட வேல்யூ ஈக்குவல் டு 5n. இதே மாதிரி தான் சம்மேஷன் 5 ஸ்கொயர், அதாவது சம்மேஷன் ஆஃப் 25 அப்படின்னாலும் நமக்கு 25n. இப்போ நம்ம உள்ளார இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். summation xi square divided by n minus 2 times of 5 அப்படிங்கிறப்ப 10. ஸோ summation 10 xi divided by n plus summation 25 divided by n then minus, இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணலாம். ஸோ அவுட் சைடில் இருக்கிறது தென் a ஸ்கொயர் ஃபார்மேட்டா. அப்போ summation xi by n then square plus b square plus summation 5 divided by n then square minus 2ab. So 2 times of summation xi by n then summation 5 divided by n. இப்போ இந்த கண்டிஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation xi square
divided by n minus summation 10xi divided by n. இப்போ இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நமக்கு 25n அப்படின்னு பண்ணுவோம். பட் இந்த n வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆக்சுவலாக வரது ஜஸ்ட் 25 மட்டும்தான் வரும். ஸோ ப்ளஸ் 25 மைனஸ் summation xi by n then square. இப்போ சேம் டிக்டோ தான். இதுக்கு பதிலாக 5n அப்படின்னு போடுவோம். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ ப்ளஸ் 25. இப்போ summation 5 அப்படிங்கிறப்ப 5n தென் இது கேன்சல் ஆயிரும். அப்போ 5 மட்டும் இருக்கும். 2 times of 5 10. ஸோ மைனஸ் summation 10xi by n. இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ square root of summation xi square divided by n minus summation 10xi by n plus 25. then minus வந்து இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிடலாம். minus summation xi by n then square minus 25 then plus summation 10xi by n. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி plus 25 minus 25 கேன்சல். நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation xi square divided by n then minus summation xi by n then square. நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிற சேம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே கிடச்சிருச்சா? அப்போ எந்த ஒரு வேல்யூவை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ சேம் டிக்டோ தான். ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்சோ சேம். நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் after decreased by 5 also the same standard deviation. அப்போ the new standard deviation is also 4.5. Thank you.